வெல்கம் டு அன்பு ஓவியம் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு வெஜிடா அப்படின்ற ஒரு கார்ட்டூன் டிராயிங் தான் வரைய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஹெட்டுக்கு ஒரு எலிப்ஸ் மாதிரி போட்டுங்க. எலிப்ஸு இங்கே கூறாவும் இங்கே அகலமாகவும் போட்டுங்க. மேலே சில லைட்டாக கர்வு, இங்கே நல்ல கர்வு. இப்போ ஹேர்ஸு இங்கேருந்து கிளம்புது, ஸ்டார்ட் ஆகுது. இங்கே அப்ராக்சிமேட்டாக ஒரு அப்படியே ஒன்று இப்படி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஆப்போசிட் சைடு இது ரெண்டும் போயிட்டு இங்கே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அப்படி போட்டுக்கோங்க. இப்போ இந்த சென்டரில் இப்படியே வந்துட்டு இப்படி கூரா ஆப்போசிட் சைடு கூரா வரும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹேர் வந்து இங்கே காது போட்டுக்கலாம். காது இந்த இடத்துல போட்டு ஸ்லாண்டிங் லைன் போட்டுங்க. டபுள் இது காது ரெண்டு ஸ்லாண்டிங் லைனு கீழே வளைஞ்சு வந்து இப்படி காது போடுங்க. இப்போ ஹேரு இங்கே ஃபஸ்ட்டு இதுக்குள்ளேயே போகணும். நான் ஒரு அவுட்ரு இது போட்டுக்கலாம், கோடு கருவு அதுக்குள்ளேயே இதில் போய் இதில் டச் ஆகிற மாதிரி கூறு கூறா இப்படி போயிட்டு ஒரு கூறாக போட்டுங்க. லைட்டாக கருவு அந்த கருவை தாண்டி போக வேணாம். இதில் இப்படி வந்துட்டு மேலே போகிற முடி வந்து அப்படியே ஒரு காற்றுல அப்படி நிற்கிது. அது மாதிரி ஒரு சிலுப்பிக்கிட்டு நிற்கிற மாதிரி கூறுக்குறா போட்டு. நெக்ஸ்ட்டு நெக்கு இங்கே லைட்டாக ரெண்டு சின்ன கோடு. இங்கே ஷோல்டர் ரெண்டு சைடு ஈக்குவலாக, இங்கே கொஞ்சம் லேசான கருவு, இங்கே கொஞ்சம். அதுக்கு அடுத்தது இங்கே கொஞ்சம் பெரிய கருவு, முட்டி அந்த ஷோல்டர் இங்கே அப்படி தான். இப்போ இங்கேருந்து உடம்புக்கு ஒரு கருவு லேசாக ரெண்டு லைன். இங்கே இன்னொன்று இந்த சைடு அதே மாதிரி தான் கருவு. இடுப்புக்கு ஒரு பெல்ட்டு. இப்போ கையை வந்து மடக்கி வச்சிருக்கிறோம். மடக்கி வச்சதுனால இது இடுப்பில் வைக்கிற மாதிரி இங்கே கைக்கு ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. கைக்கு அந்த ஒரு க்ளவுஸ் மாதிரி போட்டு அது மாதிரி. இப்போ இந்த இதுவும் ஜாயின் ஆகும். இந்த ஷோல்டரு பந்திக்கிற மூட்டமும் கைக்கு இதுவும் ஜாயின் ஆகும். இப்போ இங்கேருந்து ஒரு சின்ன கர்வு அப்படியே இதை ஜாயின் ஆகும். இந்த போர்ஷனை போட்டு ஜாயின் கையை இடுப்பில் வச்சுருக்கோம். இங்கே அதே மாதிரியே கைக்கு இங்கே சர்க்கிள் மாதிரி போட்டு இங்கே கையை மடக்கி வச்சுருக்கிறதுனால இப்படி போட்டுக்கணும். கை ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி. இப்போ அதே மாதிரி இந்த போட்ட மாதிரி இங்கே ஒரு க்ளவுஸு. இப்போ அதே மாதிரி இங்கே எப்படி போட்டிருக்கோம் அதே மாதிரியே இங்கே ஒரு கர்வு லைட்டாக போட்டு இதை அப்படியே வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். இந்த போர்ஷனு இந்த கை இடுப்பில் வச்சுட்டு இது. இப்போ இங்கேருந்து பாக்கெட்டுக்கு மாதிரி பேண்ட்டு இங்கே சுருக்கம் ஆப்போசிட் சைடும் இங்கே லைட்டாக தொடக்கி கொஞ்சம் லைட்டாக கரும் லைட்டாக இம்போசிங். அவ்வளோதான். இது ட்ரெஸ். இப்போ இங்கே ட்ரெஸ்ஸு இங்கே ரெண்டு பட்டை இங்கே அதே மாதிரி பட்டை மாதிரி போட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸு ஒரு ஹரிசாண்டல் லைன் லைட்டாக ஸ்லாண்டிங், மறுபடியும் ஹரிசாண்டல், மறுபடியும் ஸ்லாண்டிங், மறுபடியும் ஹரிசாண்டல். ஓகே. இங்கே ஸ்லாண்டிங், இங்கேயும் ஸ்லாண்டிங், மறுபடியும் ஸ்லாண்டிங். சென்டரில் ஒரு வெர்டிக்கல் லைன். இப்போ போட்டு இதை ஜாயின் பண்ணிக்கணும். இங்கே எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடு போட்டாச்சு. இப்போ இது எல்லாமே டபுள் லைன் பண்ணுவோம். இங்கே ஒரு டபுள் லைன் போட்டதுலேயே டபுள் லைன் எல்லாத்துக்குமே டபுள் லைன்.
இப்போ இதையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இது ஒரு டபுள் லைன். இப்போ இந்த இடத்துல வெர்டிக்கல் லைன், இங்கே வெர்டிக்கல் லைன், சென்டரில் லைட் அப்படி சின்ன சின்ன கோடு, கரு லைட்டாக கரு. இப்போ ஃபேஸுக்கு போடலாம். இங்கே அது மாதிரி சின்ன சின்ன கோடு. ஃபேஸ்க்கு இங்கே ஐப்ரோ ஸ்லாண்டிங்க, ஆப்போசிட் சைடு ஸ்லாண்டிங்கு, கீழே இப்படி ஒரு சின்னதாக ஒரு ஸ்லாண்டிங்கு, இங்கே சின்ன, இது பெருசு இது சின்னது, இது ரெண்டுத்தையும் அப்படி ஜாயின் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இந்த சைடு ஜாயின். இப்போ இது கொஞ்சம் பட்டையாக போட்டு, இங்கே சின்னது இங்கே பெருசு பட்டை, ஐபால் இங்கே, இங்கே அது மாதிரி ஐபால். இப்போ மூக்குக்கு வாய் போயிடலாம். சின்னதாக வாய் சின்னதாக 2 கோடு. மூக்குக்கு சின்னதாக ஒரு கரு தான், சின்னதாக ஒரு கரு. இது இங்கேருந்து ஜாயின் பண்ணுறது. இப்போ நெத்தியில் இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு நடுவில் ஒரு கோடு, சின்ன கோடு. அதேமாதிரி இங்கே ஒரு சுருக்கம், இங்கே ஒரு சுருக்கம். அவ்வளோதான். இதெல்லாம் கொஞ்சம் வளைச்சி மேலே கூட கொண்டு போயிடும், கொஞ்சம் நல்லா பட்டையாக இருக்கும். அதே மாதிரி இதுவும் இங்கேருந்து கீழே போய் கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும். டபுள் லைனு, இங்கேயும் டபுள் லைன். இங்கே ட்ரெஸ் உள் பனியன் போட்டு, அந்த ஷேப். அவ்வளோதான். இப்போ இங்கே ஒரு கோடு, அந்த ஆர்ம்ஸுக்கலாம் சுருக்க எங்கே கோடு வரணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த பாடி எஃபெக்ட்டுக்காக இது கை ஷோல்டர், இது கையே மடக்கி வச்சிருக்க மாதிரி. இங்கே ஒரு கை இப்படி போட்டு கை மடக்கி வச்சிருக்கு. இங்கே அப்படிதான், இங்கே முட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு முட்டி, இங்கே அந்த காலுக்கு இந்த ஷூ போர்ஷன், அது அவ்வளோதான். இப்போ நம்ம அவுட்லைன் பிளாக் அவுட்லைன் போயிடலாம். மேலே இருந்து வாங்க. அதே பென்சில் லைன் மேலே அழகாக கூப்பிடலாம். இந்த போர்ஷனை வாங்க, சென்டரில் ஜாயிண்ட் ஆகிடணும். இது அப்படியே வந்து இது ஜாயிண்ட் ஆகும் இருக்கும். டபுள் கோடு இங்கே இதுதான் டபுள் கோடு பண்ணிங்க. நெக்கு, பென்சில் லைன் மேலே அழகாக போட்டுக்கோங்க. அதுக்கு நம்ம விட்டு
இங்கே ஷோல், இது விங்ஸு, இது எல்லாமே டபுள் லைன். சென்டர் லைன் டபுள் லைன். இது விரல ஃபோல்டிங் பண்ணியிருக்கு. இங்கே டபுள் லைன், இங்கே ஒரு லைட்டாக கால் யூனிஃபார்மாக போட்டு, இங்கே இடுப்பு பட்டை, இது சுருக்கம். முட்டிக்கு கீழே அந்த காதுக்கு முட்டு இருக்கும். அவ்வளோதான். இப்போ கலர்ஸில் இதெல்லாம் அழிச்சிடலாம், தேவையில்லாத கோடெல்லாம் அழிச்சிடலாம். இன்னரில் இருக்கிற கோடெல்லாம் அழிச்சு தேவை, ஏன்னா கலர் மறைஞ்சிடும். அவுட்ரு கோட் மட்டும் தேவையில்லாத அழிச்சிடுங்க. அவ்வளோதான். நாங்கள் கலர் கொடுக்கலாம். இதுக்கு வந்து ஃபேஸ் கலரே அடிச்சிடுவோம். ரோஸ் கலரு, சாண்டில் கலரு. ஃபேஸ் கலர் அடிச்சிடலாம். கண்ணுக்கு ஒயிட்டுன்றதுனால அடிக்க வேணாம், மீதி எல்லாமே அடிச்சிடலாம். நெக்குக்கு லைட் அடிங்க. அவ்வளோதான், ஃபேஸ் கலர் அவ்வளோதான். அடுத்து காது. நெக்ஸ்ட் ப்ளூ தான், டார்க் ப்ளூ. இந்த ப்ளூ வச்சுக்கலாம். இந்த ப்ளூ இருக்கு, டார்க் ப்ளூ. ஈவன் அடிங்க, ஒரே டைரக்ஷன் அடிங்க. இது ஃபுல்லாகவே அடிச்சிருக்கோம், ஒயிட் வரைக்கும். இங்கே ப்ளூ, கை இது வரைக்கும், க்ளவுஸ் வரைக்கும் ப்ளூ அடிச்சிடலாம். ஒயிட் நடுவில் இல்லாமல் அழகாக ஃபில் பண்ணிங்க. இங்கே அப்படி தான் ஒயிட்டு, ஆப்போசிட் சைடு ஃபுல்லாக அதே மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பேண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். பேண்ட்டுக்குள்ள ஒரே கலர் தான். ஒரே டைரக்ஷனில் அப்படியே அடிச்சுக்கிட்டே வாங்க. நடுவில் ஒயிட் இருந்தால் அழகாக அப்படியே ஃபில்லாக பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிட்டே வாங்க. அப்படியே ரிவர்ஸ் போயிட்டு எங்கெங்கே ஒயிட் இருக்கோ அப்படியே ஃபில்லப் பண்ணுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷனுக்கு எல்லோ, இதுக்கு எல்லோ தான். இந்த சென்டர் போர்ஷனுக்கு எல்லோ. இந்த பார்டரை விட்டுட்டு மீதி எல்லாமே எல்லோ.
ஃபைனலாக இதுக்கு வந்து ஒன் சைடு கிரே கலர் ஷேடு, கைக்கு ஷேடு, விங்ஸுக்கு ஷேடு, இதுக்கு எல்லாமே லைட்டாக கிரே கலர், பார்டருக்கு மட்டும் கிரே கலர். அதுமாதிரி இந்த கைக்கும் ஒன் சைடு ஷேடு, கண் இது முடிக்கு தான் கொடுக்க போகிறோம் பிளாக்கு. அவுட்லைனை தாண்டி வெளியே போகக்கூடாது. அவுட்லைனை தாண்டாமல் பார்த்துக்கணும். கீழே முதல்ல பார்டர் கட்டிக்கணும், அப்போ தான் அதை தாண்டி நம்ம பிளாக் வராது. அதே மாதிரி இதுவும் அப்படி தான், ஒயிட் எங்காவது இருந்தால் அப்படி ஃபில் பண்ணி கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கோங்க. இந்த போர்ஷன்லாம் கொஞ்சம் டார்க்காக, சுருக்கத்தெல்லாம் கொஞ்சம் பிளாக். அது மாதிரி இந்த இதுவும், ஏன்னா ப்ளூவில் வந்து பிளாக் தெரியாது, கொஞ்சம் டார்க் பண்ணுங்க. அவ்வளோதான். ஐப்ரோ இந்த இடம் பிளாக்கு, டார்க் பிளாக். அவ்வளோதான், முடிஞ்சது. இது லைட்டாக கிரே. ஓகே, இந்த பிக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.